ஸ்பீடு இல்லை, ஸ்பீடு ஓடினா தானே ஓகேடா. கொஞ்சம் பொண்ணு அவங்க ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங் நடந்து என் பேர் கோமதி, இவங்க என்னோடய அம்மா. இவங்க பேர் பத்மாவதி. அவங்களுக்கு 68 வயசு ஆகுது. எப்போவுமே நாங்கள் மூத்தோர் தடகள போட்டியில் நான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு வந்து 42 இயர்ஸு. அம்மாவுக்கு 68 இயர்ஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன். 2 ஈவெண்ட் அட்டன் பண்ணாங்க. ஒன்று வந்து ஷார்ட் புட், அதில் செகண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 100ல் வந்து தேர்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசில் எங்களெல்லாம் ஓட வச்சு அழகு பார்த்தாங்க. இந்த வயசில் நாங்கள் எங்கள் அம்மா கூட நானும் மூத்தோர் தடகள போட்டியில் 2 பேரும் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது என்னோடய அம்மா ப்ளேஸ் பண்ணதில். தேங்க்யூ. கடந்த 5-6 ஆண்டுகளாக இந்த மூத்தோர் தடகள போட்டியில் பங்கு பெற்று பல பதக்கங்களை பெற்றிருக்கிறேன். நான் ஒரு முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர், ஆவிச்சி மேல்நிலைப்பள்ளி, சென்னை 92. ஆரம்பத்திலிருந்து இந்த விளையாட்டில் எனக்கு அதிகமாக ஆர்வம் இருந்ததால் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இந்த என்னுடைய விளையாட்டு வெற்றி பதக்கங்களுக்கும் என்னிடமுள்ள தனித்திறமைகளுக்கும் சுமார் ஒரு 10 விருதுகளை பெற்றிருக்கிறேன். பல்கலை வித்தகர், சாதனை செம்மல், வாழ்நாள் சாதனையாளர், பன்முக கலைஞர், பன்முக சாதனையாளர், சகலகலா வல்லவர், பல்கலை வித்தகர் என்ற விருதுகளை பெற்று நான் இப்பொழுது இருக்கிறேன். பல என்னுடைய வெற்றி செய்திகள் பல பத்திரிகையில் வந்துள்ளது. என்னுடைய பேட்டி சென்னை தொலைக்காட்சி பொதிகையிலும் கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒளிபரப்பினார்கள். என் பேர் பாபு, குளத்தூரில் வாசிக்கிறேன். எனக்கு 12 ஆண்டுகளாக இந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறது. நான் பதக்கங்களை பெற்றிருக்கிறேன். இந்த ஆண்டும் பதக்கங்களை பெற்று சந்தோஷத்துடன் நான் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். வணக்கம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடமா, சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் பேணுவியல் நீண்ட ஆயுள் பெறுவாயே என்று சொல்லுகின்றபடி இந்த முதியோர் இந்த அத்லெட்டிக் விளையாட்டிலே சிறப்பான முறையிலே கலந்து இங்கே நடைபெறுகிறது. அதிலே பங்கு பெற்று வெற்றியை குவித்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் மாநிலம் தழுவிய விளையாட்டிலும் மற்றபடி உலகம் தழுவிய விளையாட்டிலும் வென்று வாகை சூட வேண்டும். உடலை ஆரோக்கியத்துடன் நல்ல திடகார்த்தத்துடன் இருந்து வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேராவல் என்று கூறி முடிக்கின்றேன். எப்போ பாரு நியூஸ் பார்க்குறது, விளையாட்டு, பேட் அடிக்கிறது, அது மாதிரி கிரிக்கெட்டு, டென்னிஸு எல்லாமே அவங்களுக்கு விளையாட்டுனா ஒரு ஆர்வம்ப்பா. அதில் இந்த தடவை யாரும் பிள்ளைங்கள்லாம் போவானான்னு தான் சொன்னிச்சு. அவங்க முயற்சியில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எல்லாம் அருட்பெருஞ்சோதியோட அருள் தான்ப்பா. நன்றிப்பா. அத்லெட்டு மீட்டு நல்லபடியாக நடத்தி கொள்ளும்போது நான் வந்து ஒரு கம்பெனியில் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், சாஸ்திரா இன்ஜினியரிங் காலேஜ். நல்லபடியாக இந்த மீட்டை எடுத்து நடத்தி கொடுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாந்தா சுந்தர், நான் அடையார்லேருந்து வரேன்.
இது நான் ஒரு 5 இயர்ஸாக வாக்கிங்கில் கலந்துட்டுருக்கேன். எப்போதுமே 5 இயர்ஸாக வந்து நான் தான் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அடிச்சுட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய பையன் வந்து அத்லீட், அவன் நேஷ்னல் பிளேயர் அந்த கிரிக்கெட் பிளேயர் ஆல்சோ. ஸோ அவனுக்கு நான் கோச்சிங்க்கு கொண்டு விட வந்தபோது அந்த கோச் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக நடக்கிறீங்களே, ஏன் நீங்களும் ஜாயின் பண்ணுங்களேன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒன்றும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லையே, பரவாயில்ல ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுற போதே ஹேமர் த்ரோ அண்டு ஷார்ட் புட் அண்டு வாக்கிங்கில் கோல்டு மெடல் அடித்தோடனையும் அதிலே ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சு இப்போ நான் 5 இயர்ஸாக வரேன். 5 இயர்ஸாக என்ன ஃபஸ்ட்டு கோல்டு மெடலை வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுத்ததில்ல. நான் இப்போ 50+ கேட்டகரியில் இந்த 30 நடந்தேன், ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃப் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து எங்களுக்கெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டியில் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ். அத்லீட் அசோசியேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரெண்டாவது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதா நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் விஎஸ் கல்யாண சுந்தரி திருவான்மியூர்லேருந்து வரேன். நான் ஸ்கூல்லையே ஃபுல்லாக SSLC வரைக்கும் சாம்பியன், அப்புறம் காலேஜ்லேயும் நான் சாம்பியன் வரைக்கும் நான் போனேன். 23rd நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியாவில் த ஃபஸ்ட்டு டார்ச் ரிலே கொண்டு போனேன். ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரம் தமிழ்நாடு நான் தான். இப்போ இதில் வந்து 15 இயர்ஸாக நான் இருக்கேன். 100 மீட்டர்ஸ் 200 இதில் இப்போ இதில் செகண்ட் ப்ளேஸ் நான் வாங்கியிருக்கேன். இன்னும் 200 800லாம் இருக்குது. இது வந்து ஒரு எங்களுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு தெம்பு கொடுக்குற விஷயம். எல்லோரும் வந்து இதில் நிறைய பேர் சேர்ந்துக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். மற்ற விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த சேனலுக்கு நன்றி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ரேணுகா சங்கர். ஒரு 7 வருஷமாக இந்த வெட்டரன் அத்லெட்டிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவலில் 3 லெவல் இருக்கும். 3லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் நிறைய கோல்டு மெடல், சில்வர் மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். நாங்கள் இது ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் பண்ணும்போது எங்களோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. வி ஆர் ஆல் ஒர்க்கிங் லேடிஸ். வித் ஆல் தேட் வி வாண்ட் டு கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் திஸ் வெட்டரன் அத்லெட்டிக்ஸ் அண்ட் வின் லாட் ஆஃப் ப்ரைஸஸ். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், திருவான்மியூர். நான் ஸ்டேட் அத்லெட்டு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நானும் என்னோடய ஹஸ்பண்ட், அவர் நேஷ்னலு. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வெட்டரனுக்கு வர்றேன். ஐ பிளேஸ்டு செகண்ட் 100 மீட்டர்ஸில். ஐம் கோயிங் டு டூ மை 200 மீட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சேனல். வணக்கம். வாழ வைக்கும் சென்னை. Fabulous opportunity for Chennaites, but pity is in the 6 to 7 million people, there's only about 200 participants. I wish there were more, but it was great fun. I took the gold in the triple jump. Thank you very much. All the best, Chennai. நான் சுந்தராம்பாள், கனரா பேங்க் வங்கியில் பணிபுரிகிறேன். நான் வந்து எனக்கு வந்து 45 ஏஜ் ஆகுது. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாஸ்டர்ஸ் வந்து ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். 2 வருஷமாக நான் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டுருக்கேன். எல்லாத்துலேயும் கோல்டு மெடல் அண்ட் சில்வர் மெடல். இன்றைக்கும் நடந்ததில் வந்து 2 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். பட் நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கிங் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன், வெயிட் போடுறதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி பேப்பரில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் நடக்குது, அத்லெட்டிக் இந்த மாதிரி ஏஜ் ஓல்ட் பீப்புளில் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் பார்ட்டிசிபேட்டட், என்ட்ரி கொடுத்து நவ் ஐ எம் ட்ரைனிங் ஃபார் இட் அண்ட் ஐம் ஆல்சோ வின்னிங் இட். ஸோ தேங்க்யூ. Participating in the current half of the lap event. The current half has to go. The first finished half a lap, then has to go. The leader of the race is one in the red jersey. இவங்க 85 வயசுங்க. வேர்ல்டு மீட் எல்லாமே பண்ணிட்டு வந்தவங்க. குறைஞ்ச 100 மெடல் வாங்கியிருக்காங்க. இந்த பாருங்கள். என்னுடைய பேர் டெய்சி விக்டர். எனக்கு 85 வயசாகுது. 85 வயசாகுது. நான் 34 வருஷங்களாக இந்த தடகள போட்டியில் கலந்துட்டுருக்கிறேன். 50 வயசுலேருந்து தொடங்கினேன். இன்னும் போயிட்டே இருக்கேன். பல நாடுகளுக்கு போயிட்டேன். பல 20 இன்டர்நேஷ்னல் மீட்ஸில் 46 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். 34 நேஷ்னல் மீட்டில் 96 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். மொத்தத்தில் எல்லாமே சேர்த்து 107 ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போயிருக்கேன். அதில் 107ல் 387 மெடல்ஸ் வாங்கியிருக்கேன்.
இன்றைக்கும் சேர்த்தனா 390 ஆயிரம். 3 மெடல் இன்றைக்கி 3 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி கூட நான் வந்து லாங் ஜம்ப், ட்ரிப்பிள் ஜம்ப், அப்புறம் வந்து ரன்னிங் கூட பண்ணேன் 100 மீட்டர்ஸ். எல்லாம் எனக்கு வந்து ஆண்டவர் நல்ல உதவி செய்கிறாரு. அவர் மூலமாக எனக்கு ஒத்தாசை கிடைக்குது. எங்கள் வீட்லேயும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்டும் என்கரேஜ் பண்ணுறாங்க, பிள்ளைங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸும் ரொம்ப பேர பிள்ளைங்களும் நல்லா உற்சாகப்படுத்துகிறாங்க. அதனால தான் என்னால் முடியுது. எல்லாருக்கும் நான் என்னுடைய இது உங்களுக்கு நல்ல உபதேசம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணணும், உடம்ப நல்லா கவனிச்சிக்கணும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கலாம். என் பேர் செண்பகமூர்த்தி. நான் சென்னை அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இது 100 மீட்டர்ஸ், 200, 400, 500 எல்லா ஈவெண்ட்டும் இருக்குது. இது வயசு வாரியாக இருக்குது. ஒவ்வொரு வயசும் 35லேருந்து 100 வயசு வரைக்கும் இருக்குது. இதை பண்ணால் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம். கம்ப்யூட்டர் உலகமாக இருக்கிற டைமில் இந்த ஃபிசிக்கல் மென்டல் ஜாலியாக இருக்கலாம், நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆயுசு நல்லா இருக்கும். தேங்க்ஸ்.